உன்னுடைய காசு ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அஜித் அவர்களுக்காக வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அவர் செய்த செயலால் கண் கலங்கி அழுதாரா விஜயகாந்த் அப்படின்னு இப்போ ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்டு எடுக்க திரையுலகத்தை சார்ந்த நட்சத்திரங்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டி மலேசியாவிற்கு அழைத்துட்டு போனார் கேப்டன் விஜயகாந்த். நடிகர் சங்க தலைவராக இருந்த அவர் அனைவரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. இதில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய்னு தமிழ் திரையுலக நட்சத்திரங்கள் அனைவருமே புறப்பட்டு நட்சத்திர விழாவிற்கு போயாச்சு. ஆனால் அஜித் மட்டும் அந்த விழாவில் கலந்துக்கலையாம். நட்சத்திர விழா முடிந்து அதே போல நினைத்தது போல நல்ல வருமானம் கிடைச்சிருக்கு. இதன் பின்னாடி நடிகர் விஜயகாந்த் நேரில் சந்தித்து நடிகர் சங்கத்திற்கு தன்னால் முடிந்த உதவி செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்ட தொகை ஒன்றை அஜித் கொடுத்திருக்கிறாரு. நட்சத்திர விழாவிற்கு அஜித் வராததால் கடும் கோபத்தில் இருந்த விஜயகாந்த் அஜித் கொடுத்த பணத்தை முதலில் வாங்கலையாம். உன்னோட காசு எனக்கு வேணாம், நாங்கள் நினைத்ததை விட அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அஜித் கொடுத்த காசை மறுத்திருக்கிறாரு கேப்டன். அஜித் எவ்வளவோ காரணங்கள் சொல்லி விஜயகாந்த் மனமிறங்கலையா. இதனால் விஜயகாந்திடம் தனது முதுகில் இருக்கும் காயங்களை காட்டி இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அஜித். அவருடைய முதுகில் செய்யப்பட்ட ஆப்ரேஷன், அதனால் அவருக்கு ஏற்பட்டுள்ள வலியின் காரணமாகத்தான் நட்சத்திர விழாவிற்கு வர முடியலை அப்படின்னு தெரிந்ததும் கேப்டன் விஜயகாந்த் கண்ணீர் விட்டு அழுதுட்டாராம். இதன் பின்னாடி அஜித் கொடுத்த அந்த பணத்தை மனசார ஏற்றுக்கொண்டாராம் கேப்டன் அவர்கள். இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவிற்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வந்து பார்த்தோம்னா தங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. இப்படி நல்லவர், அப்படி நல்லவர், இதெல்லாம் மக்களுக்காக செஞ்சார் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தோம்னா அவருடைய இன்னுமே அவருடைய கேரக்டரை ரொம்பவே உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பேச்சுக்காக மட்டும் இல்லை, அவர் செயலையுமே செஞ்சு காட்டியிருக்கிறாரு. சினிமாவில் ஹீரோக்களை பார்த்துருப்போம், ஆனால் விஜயகாந்த் அவர்களை போல் நிஜ வாழ்விலும் ஹீரோக்கள் இருக்க தான் செய்கிறாங்கன்றது அவரை போன்றவர்களால் வந்து பார்த்தோன்னா இங்கே நிரூபணமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அவருடைய பிரிவை ரொம்பவே ரசிகர்களால் மட்டும் இல்லை, மக்களாலையும் புரிஞ்சுக்கவே முடியலை. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வேதனையை வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக வெளிக்கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரினுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்குவோம்.